Hi everyone, welcome to Tamil. Today வந்து பார்த்தோன்னா 15th May 2020 ஓட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டீட்டெயிலாக பார்த்துடலாம். அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா இன்னையோட வந்து பார்த்தோன்னா அந்த ஃபைனல் டே அந்த செகண்ட் வீக்கோட அந்த டெஸ்ட் சீரியஸ் வின் பண்ண போகிறவங்களோட குவிசஸ் வந்து பார்த்தோன்னா ஃபைனல் டே சரியா. லாஸ்ட் டே வந்து பார்த்தோன்னா குவிசஸ் வந்து இன்னையோட சேர்ந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக எல்லோரும் ஆன்சர் பண்ணுங்கள் சரியா. ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இம்பார்ட்டன்ட் டேஸ் இன்றைக்கி வந்து May 15 என்ன டே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபேமிலிஸ் அதான் வந்து பார்த்தோன்னா செலிப்ரேட் பண்ணுறாங்க சரியா. இதனோட மெயின் ஏம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் அந்த ஃபேமிலியோட இம்பார்ட்டன்ஸை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் வந்து பார்த்தோன்னா இந்த இன்டர்நேஷ்னல் டேஸ் ஆஃப் ஃபேமிலிஸ் அப்படிங்கிறது ஒன்று வந்து பார்த்தோன்னா May 15 அன்னைக்கு வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க சரியா. இந்த May 15 2020 இன்டர்நேஷ்னல் டேவோட தீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். தீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா த தீம் ஆஃப் த டே திஸ் இயர் இஸ் ஃபேமிலிஸ் இன் டெவலப்மெண்ட் சரியா. ஃபேமிலிஸ் இன் டெவலப்மெண்ட் கோபன்ஹேகன் அண்ட் பெய்ஜிங் +25 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரியா. அதான் வந்து பார்த்தோன்னா இந்த 2020 தீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா யுனைடெட் நேஷன்ஸ் அவங்க தான் சொல்லியிருக்காங்க. இன் இட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆன் த டே செட் திஸ் இயர்ஸ் 25th anniversary ஆஃப் கோபன்ஹேகன்ஸ் டிக்ளரேஷன். அதாவது வந்து பார்த்தோன்னா இந்த கோபன்ஹேகன் அதோட 25th anniversary அதனால வந்து பார்த்தோன்னா அதை வந்து இதோட ஆட் பண்ணியிருக்காங்க. அண்டு அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா பெய்ஜிங் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஆக்ஷன் come at the time of one of the most challenging global health and social crisis. The Beijing 25 எதுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த COVID-19 அந்த ஹெல்த் கிரைசிஸ் அதுக்குனால வந்து பார்த்தோன்னா இந்த இயர் வந்து பார்த்தோன்னா இது ரெண்டையும் மெயினாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து எதுக்காக இந்த ஃபேமிலிஸில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா சின்னவங்க பெரியவங்க எல்லாமே வந்து சேர்ந்து தான் ஒரு ஃபேமிலி. அவங்கக்கிட்ட இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் சரியா, அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து நல்லா புரிஞ்சிக்கணும் சரியா, ஒரு ஃபேமிலியாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து வேர்ல்டு ஃபுல்லாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தோம்னா இந்த ஃபேமிலி டேவை மெயினாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க சரியா. அதனால தான் வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து இந்த தீமில் வந்து இந்த இயர் ஆட் பண்ணியிருக்காங்க சரியா. மோஸ்ட்டாக அந்த COVID-19 நிறைய பேர் பாதிக்கப்பட்டு வராங்க. ஒரு வீட்டில் இருக்க சின்னவங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் பாதிக்கப்பட்டு வராங்க. ஒரு வீட்டில் ஒருத்தர் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா மோஸ்ட்டாக எல்லாருக்குமே அந்த நோய் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியா. அந்த ஜாயின்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம். அந்த அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இப்போ இந்த ஜாயிண்ட் அந்த கோவிடும் வந்து சேர்ந்தே வருது சரியா. அதுலேருந்து வந்து வெளியே வரதுக்காக வந்து பார்த்தோன்னா அந்த தீமை வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த டைம் சரியா. அதாவது வந்து பார்த்தோன்னா இன்டர்நேஷ்னல் ஃபேமிலி டே என்னைக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க 15th May. இன்டர்நேஷ்னல் நியூஸ். Which country has developed an I feel you bracelet to ensure social distancing? இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தோன்னா ஒரு கண்ட்ரி ஐ ஃபீல் யூ பிரேஸ்லெட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க சரி. அது எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா இட்டாலி அவங்க தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. நமக்கு மோஸ்ட்டாக தெரியும் இட்டாலி தான் வந்து சைனாவுக்கு அடுத்தது கொரோனாவில் பாதிக்கப்பட்ட கண்ட்ரியாக வந்து இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் குறைஞ்சிட்டு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க சரி. அதனால் வந்து பார்த்தோன்னா அவங்க அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேஸ்லெட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்டாக எல்லாரும் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துருச்சு, ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் விலக்கிட்டாங்க. அதுக்காக வந்து பார்த்தோன்னா இந்த பிரேஸ்லெட் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. யார் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இட்டாலியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அவங்க தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா GPS பேஸ்டு வந்து ட்ராக்கர் கிடையாது, ரேடியோ சிக்னல்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பிரேஸ்லெட் இல்லையா. அதை வந்து அவங்கள ட்ராக் பண்ண மாட்டாங்க, அதுக்காக வந்து GPS கிடையாது. அந்த ரேடியோ சிக்னல்ஸ் வந்து பார்த்தோன்னா இன்னொருத்தர் வந்து பக்கத்தில் போகும்போது வந்து பார்த்தோன்னா அது வந்து நமக்கு வந்து அதை நமக்கு வந்து சொல்லும் சரியா. அலாரம் மாதிரி அடிக்கும், நீங்கள் வந்து சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் சரியா. அதை மெயினாக அப்சர்வ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தோன்னா இதை லான்ச் பண்ணியிருக்காங்க சரியா. இட்டாலியோட கேபிட்டல் எது அப்படின்னு பார்த்தோன்னா ரோம். இட்டாலியோட கரன்சி எது அப்படின்னு பார்த்தோன்னா இட்டாலியன் லிரா சரி. அதோட பிரசிடென்ட் யார் அப்படின்னு பார்த்தோன்னா செர்ஜியோ மட்ரெல்லா. Which country has recently launched 2 satellites named as Jingyon 201 and 02? அதாவது வந்து இந்த 2 சேட்டலைட்டையும் வந்து பார்த்தோன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க ஒரு கண்ட்ரி. எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா சைனா. இங்கே வந்து இது பண்ணல, ஹைலைட் பண்ணல, சைனா தான் வந்து பார்த்தோன்னா டெவலப் பண்ணியிருக்காங்க சரியா. இந்த 2 சேட்டலைட்டையும் வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து லான்ச் பண்ணி 2 satellites டு டெஸ்ட் த ஸ்பேஸ் பேஸ்டு இன்டர்நெட் ஆன் திங்ஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. அதுக்காக வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்பேஸ் பேஸ்டு இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அந்த ஒரு ரீசனுக்காக வந்து பார்த்தோன்னா சைனா வந்து இது டெஸ்ட் பண்ணியிருக்காங்க சரியா. இது வந்து எங்கே வச்சு லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சென்டர் இன் நார்த் வெஸ்ட் சைனாவில் தான் வந்து பார்த்தோன்னா வச்சு லான்ச் பண்ணுறாங்க சரி. இதோட கேபிட்டல் வந்து பெய்ஜிங். இதோட பிரசிடென்ட் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜி ஜின்பிங். இதோட கரன்சி எது அப்படின்னு பார்த்தோன்னா ரென்மின்பி. நேஷனல் நியூஸ். த சென்டர் ஹேஸ் எக்ஸ்டெண்டட் த கிரெடிட் லிங்க் சப்சிடி ஸ்கீம் டில் வென்? இந்த கிரெடிட் லிங்க் சப்சிடி ஸ்கீம் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க சரியா. எவ்வளோ டேஸ்க்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா March 2021
வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 1 இயருக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. சரியா, ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா March 31, 2020 அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலாக சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா March 2021 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, இது வந்து அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால வந்து பார்த்தோன்னா திஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பெனிஃபிட் அரௌண்ட் 2.5 lakh மோர் ஃபேமிலிஸ் அண்ட் ஹெல்ப் தம் டு கெட் அஃபோர்டபுள் ஹவுசஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. The PM Cares Fund Trust has allotted how much amount for India's fight against COVID-19 in its first installment. PM கேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அமௌண்ட்லாம் வந்து சேர்ந்துருக்கு. அந்த கேர்ஸ்லேருந்து அந்த அமௌண்ட்டை எடுத்து ஒரு ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டாக எவ்வளோ அமௌண்ட் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 3,100 crore வந்து பார்த்தோன்னா அவங்க எடுக்கிறாங்க. சரியா, அந்த அமௌண்ட் எடுத்து வந்து பார்த்தோன்னா எதுக்காகலாம் அவங்க வந்து அதை செலவு பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. சரியா, இதில் வந்து யாரெல்லாம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஹோம் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவங்க எல்லாமே வந்து பார்த்தோன்னா மோடியோட டிஸ்கஸ் பண்ணாங்க. சரியா, PM மோடியோட டிஸ்கஸ் பண்ணி தான் வந்து பார்த்தோன்னா இந்த 3,100 crore வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து டிசைட் பண்ணாங்க. இந்த COVID-19க்கு வந்து அவங்க வந்து PM கேரில் வந்து செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா 5,000 வென்டிலேட்டர்ஸ் வந்து வாங்க போகிறாங்க. சரியா, அதுக்காக வந்து பார்த்தோன்னா 2,000 crore வந்து செலவு பண்ண போகிறதாகவும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 1,000 crore வந்து பார்த்தோன்னா ஸ்டேட்ஸ்க்கும் யூனியன் டெரிட்டரிஸ்க்கு வந்து பிரித்து கொடுக்க போகிறதாகவும், அதாவது வந்து COVID-19 பாதிக்கப்பட்டவங்க இவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த அமௌண்ட்டை வந்து பிரித்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த வேக்சின் டெவலப்மெண்ட்டுக்காக வந்து பார்த்தோன்னா 10 crore வந்து தனியாக ஒதுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே டோட்டலாக எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 3,100 crore வந்து இதில் வந்து கவர் ஆகிடுச்சு. The railway has cancelled regular passenger train services till when? அதாவது வந்து பார்த்தோன்னா ரயில்வே வந்து இந்த ரெகுலர் பேசஞ்சர்ஸ் ட்ரெயினை வந்து பார்த்தோன்னா சர்வீசஸ் வந்து ஃபுல்லாகவே கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த டேட் வரைக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எந்த டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா June 30 அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா மெயினாக கேன்சல் ரெகுலர் பேசஞ்சர்ஸ் ட்ரெயின் சர்வீஸ் இன்க்ளூடிங் இந்த மெயில் எக்ஸ்பிரஸ் எல்லாமே அந்த லோக்கல் ட்ரெயின் எல்லாத்துக்குமே அந்த பேசஞ்சர் எல்லாமே வந்து பார்த்தோன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க. ரயில்வே வந்து பார்த்தோன்னா ரீஃபண்ட் வந்து இஷ்யூ பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரயில்வே வில் இஷ்யூ ஃபுல் ரீஃபண்ட் ஃபார் த சேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. Central Armed Police Forces will sell only indigenous products in their canteens from, அதாவது வந்து பார்த்தோன்னா முக்கியமான அந்த பொருட்கள் மட்டும்தான் விற்க போகிறோம். சரியா, இந்தியாவில் தயார் பண்ண அந்த மெயினான பொருட்கள் மட்டும்தான் விற்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. சரியா, அது எந்த டேட்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 1 June 2020 வந்து பார்த்தோன்னா இது வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸோட அந்த கேன்டீன்ஸில் வந்து பார்த்தோன்னா இந்த பொருள் தான் வந்து கிடைக்கும் இதுக்கு மேலே. சரியா, இது வந்து பார்த்தோன்னா எதுக்காக இதை வந்து முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த COVID-19 மோஸ்ட்டாக வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தோன்னா வெளியிலேருந்து பொருட்கள் வாங்காமல் இங்கிருந்தே பொருட்கள் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது வந்து பார்த்தோன்னா நல்ல ப்ராடக்ட் வந்து நம்ம எடுத்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா இந்த முடிவு எடுத்திருக்காங்க. த மூவ் வில் அஃபெக்ட் 50 lakh families ஆஃப் about 10 lakh CAPF பர்சனல்ஸ் யூஸிங் இன்டர்ஜெனஸ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது யார் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஹோம் மினிஸ்டர் வந்து அமித்ஷா அவர் தான் அனௌன்ஸ் பண்ணுறாரு PM மோடியோட ஒரு டிஸ்கஷனுக்கு அப்புறம். Who has launched United We Fight சாங் டு ஃபைட் COVID-19, அதாவது வந்து பார்த்தோன்னா யுனைடெட் வி ஃபைட் அப்படிங்கிற ஒரு சாங்கை வந்து லான்ச் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த COVID-19 அப்படின்றதுக்காக. சரியா, யார் வந்து இது லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ICCR அவங்க தான் வந்து பார்த்தோன்னா இதில் லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா, இந்த ICCR அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் கல்ச்சுரல் ரிலேஷன்ஸ் அவங்க தான் வந்து பார்த்தோன்னா இந்த சாங்கை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. சரியா, இது வந்து பார்த்தோன்னா யுனைடெட் வி ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அவங்க தான் வந்து பார்த்தோன்னா இது மெயினாக வந்து லான்ச் பண்ணுறாங்க. சரியா, இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த COVID-19 அதுக்காக வந்து பார்த்தோன்னா எல்லா கண்ட்ரிக்கு வந்து இதை அர்ப்பணிக்கிறோம், நாங்கள் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஸ்ட்ராங்காக எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் கல்ச்சுரல் ரிலேஷன் வந்து ரிலீஸ் பண்ண அந்த சாங் வந்து பார்த்தோன்னா யுனைடெட் வி ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா அதுக்கு வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து நாங்கள் அதுக்கு டெடிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா இதை வந்து டெடிகேட் பண்ணியிருக்காங்க யுனைடெட் வி ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டேட் நியூஸ். The web portal Hope has been launched by which state to create employment opportunities for the trained youths of the state, அதாவது வந்து பார்த்தோன்னா Hope அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். உத்தரகாண்ட் அவங்க தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா, இந்த Hope அப்படின்னா ஹெல்பிங் அவுட் பீப்புள் எவ்ரிவேர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா, இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மெயினாக யூத் பீப்புளுக்காக. யார் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உத்தரகாண்டோட சீஃப் மினிஸ்டர் திரிவேந்திர சிங் ராவத் அவர் தான் வந்து பார்த்தோன்னா மெயினாக லான்ச் பண்ணியிருக்காரு. சரியா,
அந்த யூத்லாம் இருக்காங்களே, யூத் பீப்புள்ஸ் வந்து இந்த கோவிட்-19 வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வீட்டிலே இருப்பாங்க. வெளியிலேருந்து வேறு ஸ்டேட்டில் இது வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவங்களோட ஸ்டேட்டுக்கே வந்து சேர்ந்துருப்பாங்க. இவங்களுக்குலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இருக்காது. சரி, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப் அப்படிங்கிற ஆப் போர்ட்டலில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தகுந்த சூட்டபிளான ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இது வந்து டேட்டா பேஸ் எல்லாமே வந்து இதில் ஏறிடுச்சு அப்படின்னா முக்கிய மந்திரி சுரோஜ்கார் யோஜனா அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இதை வந்து லிங்க் பண்ணிடுவோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஜாப்ஸ்லாம் வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் வரும், நிறைய ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டோட சீஃப் மினிஸ்டர் திரிவேந்திர சிங் ராவத் வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. சரியா, உத்தரகாண்டோட ஸ்டேட் எப்போ ஃபஸ்ட்டு உத்தரகாண்ட் ஸ்டேட் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா 9th November 2020 தான் 2000 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உத்தரகாண்ட் ஸ்டேட் வந்து ஃபார்ம் ஆச்சு. சரியா, கேபிட்டல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ராடூன். சீஃப் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிவேந்திர சிங் ராவத். சரியா, கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபி ராணி மயூரா. The Jammu and Kashmir administration and Haryana government have formed a plan to implement the Jal Jeevan mission to provide top connections to every rural households by 2022. Who is the present யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஜல் சக்தி? சரியா, ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர்லையும் ஹரியானாவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணியிருக்காங்க. சரியா, இந்த ஜல் ஜீவன் மிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து யார் வந்து யூனியன் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கஜேந்திர சிங் ஷெகாவத், அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜல் சக்தி மினிஸ்டர். சரியா, இது மெயினாக வந்து பார்த்தோன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயும் ஹரியானாவிலையும் வந்து பார்த்தோன்னா எல்லா வீட்டுக்கும் வந்து பார்த்தோன்னா தண்ணி போய் சேரணும், குடிநீர் வந்து போய் சேரணும், ட்ரிங்கிங் வாட்டர் அவங்க வீட்டுக்கு வந்து போய் சேரணும், அதுக்கான பைப் லைன் வந்து பார்த்தோன்னா எல்லா வீட்டுக்குமே வந்து போட்டு தரணும் அப்படிங்கிற பிளான் தான் வந்து பார்த்தோன்னா இது 2022 வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக வந்து பார்த்தோன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்து எவ்வளோ ப்ராஜெக்ட் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம் 680 crore வந்து ஒதுக்கியிருக்காங்க. சரியா, ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா ஒரு சில இதெல்லாம் வந்து கவர் பண்ணிட்டாங்க அவங்க. சரியா, அதெல்லாம் அந்த டீட்டெயில் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஹரியானா கவர்மெண்ட்டும் வந்து பார்த்தோன்னா 1.05 lakh டேப் கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி 2019 to 2020 வந்து கவர் பண்ணிட்டாங்க. சரியா, இதுக்கு முன்னே பேலன்ஸ் இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து 2022 வந்து பார்த்தோன்னா 2 ஸ்டேட் வந்து கவர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த மினிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா ஜல்சக்தி அந்த மினிஸ்ட்ரி. அதனால தான் வந்து பார்த்தோன்னா கஜேந்திர சிங் ஷெகாவத், அதை நம்ம வந்து பார்த்தோம். அவரை ஸ்டேட் மினிஸ்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா Ratanlal Kataria. The Gujarat government has made digital payment mandatory for all home delivery services in which city? இந்த சிட்டியில் வந்து பார்த்தோன்னா டிஜிட்டல் பேமெண்ட் வந்து மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா, அது எந்த சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அகமதாபாத். என்னையிலேருந்து அப்படின்னு பார்த்தோன்னா இன்னையிலேருந்து தான் 15th May வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. யார் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி ஆஃப் குஜராத் ராஜீவ் குமார் குப்தா, அவர் தான் வந்து பார்த்தோன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இது. சரியா, எல்லாமே வந்து பார்த்தோன்னா மோஸ்ட்டாக ஆன்லைன் டிஜிட்டல் பேமெண்ட் தான் பண்ணணும். சரி, யூபிஐ இந்த மட்டும்தான் பண்ணணும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கரன்சி காயின்ஸ் மூலிமா வந்து கோவிட்-19 பரவுது. சரியா, அந்த ஒரு ரீசனாலையும் வந்து பார்த்தோன்னா இது மெயினாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நிறைய பேர்கிட்ட வந்து பார்த்தோன்னா அமௌண்ட் இல்லை வீட்டில் இருக்கவங்ககிட்ட, அதனால் வந்து பார்த்தோன்னா யூபிஐ டிரான்சாக்ஷனே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா அந்த குஜராத் கவர்மெண்ட்டில் இருக்க அகமதாபாத் சிட்டியில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட குஜராத்தோட கேபிட்டல் எது அப்படின்னு பார்த்தோன்னா காந்தி நகர். சீஃப் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா விஜய் ரூபானி. கவர்னர் ஆச்சாரியா தேவ்ரத். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. த கான்ஃபரன்ஸ் ரீஸ்டார்ட், அதாவது வந்து ரீஸ்டார்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரீபூட் த எனர்ஜி த்ரூ சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச் டிரான்ஸ்லேஷன்ஸ் வாஸ் ஆர்கனைஸ்டு பை விச் அமாங் த ஃபாலோயிங்? சரியா, யார் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா டெக்னாலஜி டெவலப்மெண்ட் போர்டு, அவங்க தான் வந்து பார்த்தோன்னா இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, இது வந்து பார்த்தோன்னா ஒரு மீட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சரியா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்டர் ஹர்ஷவர்தன். சரியா, அவர் வந்து இன்னொரு மினிஸ்டராக இருக்கார். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஃபேமிலி அண்ட் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். சரியா, அது என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த மீட் நடந்தது வந்து பார்த்தோன்னா நேஷனல் டெக்னாலஜி டே அன்னைக்கு தான் வந்து பார்த்தோன்னா அந்த செலிப்ரேட் பண்ண டேயில் தான் வந்து பார்த்தோன்னா இந்த டிஜிட்டல் கான்ஃபரன்ஸ், இந்த ரீபூட் த எக்கனாமிக் த்ரூ சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது ஒன்று வந்து பார்த்தோன்னா நடந்துச்சு. சரியா, அதை மோஸ்ட்டாக வந்து பார்த்துக்குவாங்க. இந்த நேஷனல் டெக்னாலஜி டே அன்றைக்கே வந்து பார்த்தோன்னா நான் இதை பற்றி எல்லாமே சொல்லியிருந்தேன். சரியா, இது வந்து நடக்க போகுது இந்த கான்ஃபரன்ஸ் அன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஈவினிங் வந்து 5 தான் வந்து இது நடக்க போகிறது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற வரைக்கும் எல்லாமே சொல்லியிருந்தேன். நேஷனல் டெக்னாலஜி டே என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். த கான்ஃபரன்ஸ் வாஸ் ஆர்கனைஸ்டு பை த டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் போர்டு டிடிடி, அவங்க தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. சரியா, அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா இண்டஸ்ட்ரி, இவங்க எல்லாமே வந்து பார்த்தோன்னா இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Economy. The government has announced how much special credit facility for street vendors under Atmanirbhar economy package. இந்த
ஆத்ம நிர்பர் எக்கனாமிக் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து பார்த்தோன்னா இந்த இப்போ ரீசெண்டாக இந்த எக்கனாமிக் பேக்கேஜில் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரியா, இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்பெஷல் கிரெடிட் ஃபெசிலிட்டியை வந்து ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்காக எவ்வளோ வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 5,000. சரியா, 5,000 crore வந்து ஒதுக்கியிருக்காங்க. அது வந்து என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரீட் வெண்டருக்காக ஸ்பெஷல் கிரெடிட் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா 5,000 crore வந்து பார்த்தோன்னா ஒதுக்கியிருக்கதா சொல்லியிருக்காங்க. தேர் ஆர் 50 lakh ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் வந்து இருக்காங்க. சரியா, who will be able to avail this ஸ்பெஷல் கிரெடிட் ஃபெசிலிட்டி, அவங்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்பெஷல் கிரெடிட் ஃபெசிலிட்டி வந்து போய் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இனிஷியல் ஒர்க்கிங் கேபிட்டல் ஒர்த் வந்து பார்த்தோன்னா ₹10,000 will be provided அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. How much additional emergency working capital fund has been announced for the small and marginal farmers under Atmanirbhar economic package? ஓகேவா, இந்த ஆத்மநிர்பார் எக்கனாமிக் பேக்கேஜ் கீழே வந்து பார்த்தோன்னா சிறு குறு விவசாயிகளுக்கு, சரியா, அதாவது வந்து பார்த்தோன்னா ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து கேபிட்டல் ஃபண்டு வந்து பார்த்தோன்னா எமர்ஜென்சி ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபண்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 30,000 crore வந்து ஒதுக்கியிருக்காங்க. சரியா, இது வந்து பார்த்தோன்னா அந்த நபார்டு அதன் மூலிமா தான் வந்து பார்த்தோன்னா எல்லாருக்கும் போய் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மெயினாக வந்து பார்த்தோன்னா இந்த அமௌண்ட் எதுக்காக இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த ரபி அண்டு காரிஃப் காப்ஸ் அதுக்காக வந்து பார்த்தோன்னா அவங்களோட அதை சாகுபடி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தோன்னா இது ரிலீஸ் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. According to the recent UNCTAD report, the percentage of global trade has decreased in the first quarter of 2020. அதாவது வந்து பார்த்தோன்னா இந்த UNCTAD ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குளோபல் ட்ரேட் ஹேஸ் டிக்ரீஸ்டு இன் ஃபஸ்ட் குவார்ட்டர் 2020 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஃபஸ்ட் குவார்ட்டரில் 3% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து டோட்டலாக இப்படியே வந்து போச்சு அப்படின்னா 27% வரைக்கும் வந்து இந்த குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் வந்து குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இது வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் காலண்டரில் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் வந்து மேலே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த COVID-19 ரீசனால தான் அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் அவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு ரிப்போர்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, இந்த யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் அதோட செக்ரட்டரி யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜெனரல் முகிசா குட்டி. Appointments. Who among the following is appointed as the new Director General of Archaeological Survey of India? இதுக்கு வந்து யாரை வந்து நியூ டைரக்டர் ஜெனரல் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தலாம். யார் அப்படின்னு பார்த்தோன்னா வித்யாவதி அவங்கள தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு IAS ஆஃபீஸர். சரியா, அவங்கள தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தோன்னா 1991 பேட்ச் கர்நாடகா கிரேட் ஆஃபீஸராக வந்து இருந்தவங்க. சரியா, அவங்கள தான் வந்து பார்த்தோன்னா இப்போது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அதுக்கு வந்து பார்த்தோன்னா டைரக்டர் ஜெனரலாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா, இதோட ஃபவுண்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அலெக்சாண்டர் கன்னிங். ஆர்கியாலஜி சர்வே வந்து எப்போ ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணாங்கன்னா 1861 ஃபோன் பண்ணாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில் இருக்குது. ஸ்போர்ட்ஸ். ஃபார்மர் காமன்வெல்த் கோல்ட் மெடலிஸ்ட் இந்தியன் பாக்ஸர் டேஷ் வாஸ் ரீஇண்டக்டட் இன்டு த டிசிப்ளினரி பேனல் ஆஃப் நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி. இந்த நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சிக்கு வந்து பார்த்தோன்னா இவரை திரும்ப வந்து எடுத்திருக்காங்க. அந்த டிசிப்ளினரி பேனலில் வந்து இவரை வந்து திரும்ப வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் எடுத்திருக்காங்க. சரியா, அவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அகில் குமார் அவர் தான் வந்து எடுத்திருக்காங்க. சரியா, அவர் வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி 2017 to 2019 வந்து அதில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். திரும்ப வந்து பார்த்தோன்னா அந்த பேனலில் வந்து இவர் எடுத்திருக்காங்க. சரியா, இவர் வந்து பார்த்தோன்னா இப்போ ரீசெண்டாக என்னவா இருக்கார் அப்படின்னு பார்த்தோன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் குருகிராம் ஹரியானாவுக்கு வந்து இருக்கார். சரியா, இவர் வந்து பார்த்தோன்னா இந்த நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி திரும்ப அந்த பேனலில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சியோட மோட்டோ எது அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ளே ஃபேர். அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா நியூ டெல்லி. அதோட டைரக்டர் ஜெனரல் யார் அப்படின்னு பார்த்தோன்னா நவீன் அகர்வால். ஆபிட்டோரி. வாட் இஸ் த நேம் ஆஃப் கிராமி அவார்ட் வின்னர் ஃபார் த பெஸ்ட் சாங் வேர் இஸ் த லவ் ரீசென்ட்லி பாஸ்ட் அவே? ரீசெண்டாக வந்து பார்த்தோன்னா அந்த வேர் இஸ் த லவ் அப்படிங்கிற ஒரு சாங்க்காக வந்து பார்த்தோன்னா கிராமி அவார்டு வின் பண்ணவங்க வந்து பார்த்தோன்னா ரீசெண்டாக டெத் ஆகிட்டாங்க. சரியா, அவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பிட்டி ரைட் அப்படிங்கிறவங்க தான் வந்து பார்த்தோன்னா டெத் ஆகிட்டாங்க. சரியா, அவங்களோட ஒரிஜினல் நேம் எது அப்படின்னு பார்த்தோன்னா பெசி ரெஜினா நோரிஸ் அப்படிங்கிற நேம் தான் வந்து பார்த்தோன்னா அவங்களோட ஒரிஜினல் நேம். சரியா, அவங்க ஒரு புனை பேர் வச்சுட்டு தான் வந்து பார்த்தோன்னா அந்த சிங்கிங் அந்த பாட்டெலாம் வந்து பாண்டாங்க. சரியா, இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கிராமி அவார்ட்லாம் கிடச்சிருக்கு. இவங்களுக்கு ஏஜ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வந்து ரிசீவ்டு ஏர் ஃபர்ஸ்ட் கிராமி அவார்ட் ஃபார் த பெஸ்ட் சாங் வேர் இஸ் த லவ் அட் த ஏஜ் ஆஃப் 23. அப்போ வந்து ரிசீவ் பண்ணாங்க. இதோட அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிஞ்சு. இந்த ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ் குவிஸோட கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, 14th கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா எது வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. சரியா, 4 கொஸ்டின் வரைக்கும் 1 to 4 வரைக்கும் வந்து பார்த்தோன்னா 14th கொஸ்டின். சரியா, 5, 6, 7 வந்து பார்த்தோன்னா
15 இன்றைக்கி ஆன்சர் பண்ண வேண்டிய கொஸ்டின் சரியா. இது ரெண்டுத்துக்குமே வந்து ஆன்சர் பண்ணுங்கள் சரியா. இந்த 4 வரைக்கும் இருக்க கொஸ்டின்ஸ்க்கு வந்து நான் யாரெல்லாம் வந்து இது வரைக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணி யார் வந்து அந்த டெஸ்ட் பேக்கேஜ் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணிடுவோம் சரியா. நாளைக்கு வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் முடிச்சுட்டு நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து போய் சேர்ந்துடும் சரியா. நம்மளோட மெயில் ஐடி வந்து நான் வந்து நாளைக்கு பின் பண்ணியிருப்பேன். அந்த மெயில் ஐடிக்கு வந்து அவங்க ரிப்ளை பண்ணணும் சரியா. ரிப்ளை பண்ணால் அந்த மெயில் ஐடி மூலிமா வந்து அவங்கக்கிட்ட வந்து அந்த என்கொயரி ஒன்று நம்ம கேட்டு அவங்களுக்கு என்ன டெஸ்ட் சீரிஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இப்போ வாங்கி கொடுத்துருவோம் சரியா. பெஸ்ட்டு டெஸ்ட் சீரிஸ் தான் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து வாங்கி கொடுப்போம் சரியா. அதனால் கரெக்டான ஆன்சர்ஸ் பண்ணுங்கள், ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்மளோட தமிழ் உதிரும் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ வந்து பார்த்தோன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.